வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்ப அழகாக ஒரு டிசைன் பண்ண போகிறோம். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேக் சைடு கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பின்னாடி உங்களுக்கு நெக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. நான் நெக்கோட அகலம் 3 இன்ச் வைக்கிறேன். உயரம் 9.5 இன்ச் வைக்கிறேன். இப்போ நம்ம பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். இப்படி போட்டுட்டு நான் வரைகிற மாதிரி நெக் வரைஞ்சிக்கோங்க. ரவுண்ட் நெக் போட்டுக்கலாம். இப்போ மேலே ஒரு 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு அதை இந்த மாதிரி ஸ்டார் நெக் மாதிரி நம்ம போட்டுக்கலாம். இது நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். அதாவது சிம்பிளாக கேட்குறவங்களுக்கு இந்த டிசைன் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதுக்கு ஒரு 350 ரூபாயிலேருந்து 400 ரூபாக்குள்ளே வாங்கலாங்க. கடை வச்சுருந்தா 400 ரூபா வாங்கலாம். இல்லை வீட்டில் நம்ம தைக்கிறோன்னா 300 ரூபா இல்லை 350 ரூபா கேட்கலாம் தாராளமாக. இது சிம்பிளாக தான் இருக்கும், ரொம்ப கிராண்டாலாம் இருக்காது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி கீழேயும் நம்ம ஒரு பூ மாதிரி வரைஞ்சிக்கலாம். இது மாதிரி வரைஞ்சி விட்ருங்க. நம்ம தைக்க ஆரம்பிக்கலாம். இது சாரியும் ப்ளவுஸும் கொஞ்சம் ஒரே மாதிரி டிசைன் தான். அதில் க்ரீன் கலர் மட்டும் நமக்கு அதாவது டிசைன் கொடுத்துருந்தாங்க. அந்த கலருக்கு நான் லேஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம வச்சு எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ ப்ளவுஸோட நெக்கை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 2ஆம் அடித்து கேன்வாஸை இதை அப்படியே போட்டு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே இறக்கி வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி. இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை 2ஆக மடித்து வச்சுருக்கேன். இது அளவு வச்சு பார்த்தா கீழே நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்கணும். ஏன்னா அது தையலுக்கு உள்ளே போயிடும். இப்போ அதே கலரில் தான் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம். இது கழுத்து கொஞ்சம் இறக்கமாகவே வெட்டிக்கோங்க. இப்படி ஃபுல்லாக ரொம்ப 1/4 இன்ச்சுக்கு தைக்கக்கூடாது. 1/4 இன்ச்சில் பாதி அளவு மட்டும் தைச்சிக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ அங்கனங்கன்னா கட் பண்ணி விட்டு திருப்புங்க. அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிகினர்ஸ் கூட இந்த டிசைன் ட்ரை பண்ணலாங்க. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இந்த லைனிங் நூலை உருவிட்டு நம்ம திருப்பி நல்லா கையில் தேய்ச்சி விட்டுட்டு எஜ்ஜிலே தையல் போட ஆரம்பிச்சிடலாம். நல்லா எஜ்ஜிலே வச்சு போடுங்க. போட்டு எடுத்தாச்சு. நம்ம ஃபுல்லாக லைனிங்லாம் வச்சுட்டேன். இப்போ லைனிங் கிளாத்தில் வச்சு நான் இதை அயர்ன் பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ ப்ளவுஸ் கிளாத்தில் வச்சு நம்ம திருப்பிடலாம். நல்ல பக்கம் கெட்ட பக்கம் பார்த்துக்குங்க. கெட்ட பக்கம் அதாவது நல்ல பக்கத்தை மேலே வச்சு நீங்கள் திருப்பணும். இப்போ உள்ளே போயிடும்.
சதுரமாக அந்தளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதில் எட்ஜிலே நம்ம ஒரு தையலை போட்டுக்கலாம். எதுக்காகனா நம்ம ஒரு அடையாளத்துக்காக எட்ஜிலே தையல் போட்டு விட்டுருங்க. அடியில் அதாவது 2 கிளாத்து கொடுக்கணும் நம்ம ப்ளவுஸ் கிளாத்து தெரியும், அதனால் சொல்கிறேன். கேன்வாஸ் வந்து நம்ம திருப்பணும்னா தெரியும், அதனால் இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இன்னொரு பீஸ் வச்சு திருப்பிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ அங்கங்கே நீட்டாக கட் பண்ணி விட்டுடுங்க. இப்போ அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பி நம்ம வந்து அதாவது மேலேயும் உள்ளேயுமே வந்து ப்ளவுஸோட கிளாத் வர மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எட்ஜிலே தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஓரத்துலேயே போடுங்க. அதாவது மேலே இருக்க கிளாத்தும் கீழே இருக்க கிளாத்தும் நல்லா இழுத்து விட்ருங்க. அந்த கார்னர்கிட்ட நம்ம கொஞ்சம் நல்லா கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் அது ஈஸியாக நம்ம வந்து தைக்க முடியும், இல்லைன்னா அந்த இடத்துல சுருக்க விழுகும். இப்போ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறமா நூல் ஏதாவது எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்து விட்ருங்க. இப்போ நம்ம சுற்றிலும் ஒரு தையல் போட்டுடலாம். அந்த கேன்வாஸ்க்கு நம்ம வந்து ஒரு தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அது மேலேயே தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை கட் பண்ணி விட்டுடலாம். இது முடிச்சாச்சு. இந்த க்ரீன் கலர் லேஸ் வச்சு ஒரே ஒரு தையல் தான். இது வந்து சன்னமான ஒரு லேஸ் தான். நம்ம நாட்டுக்கு இது கூட இது யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி உள்ள லேஸ் தான் இது. ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும். பைப்பிங் தெரியாதவங்க இந்த மாதிரி ஒரு லேஸ்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம ப்ளவுஸோட அந்த எட்ஜில் வச்சு தைக்கிறப்ப பைப்பிங் கொடுத்த மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்த்தா. அதனால் வந்து பைப்பிங் வந்து வராதவங்க இந்த மாதிரி லேஸ் யூஸ் பண்ணலாம். அவங்க ஒரு மடிப்பு கொடுத்துட்டு அப்புறமா திருப்புங்க. அப்படியே திருப்பிடலாம். ரொம்ப வந்து பெரிய மடிப்பாக கொடுத்திங்கன்னா இந்த இடம் வந்து அசிங்கமாக இருக்கும். அதனால் சின்னதாக ஒரு மடிப்பு கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு. சென்டர் அடையாளப்படுத்திக்கலாம். சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்து அதாவது தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதிலே அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. அதாவது அந்த தையல் வந்து நமக்கு அடையாளத்துக்கு இருக்கும். அப்படியே அந்த தையல் மேலேயே போட்டு சென்டர் அடையாளப்படுத்தி நம்ம வச்சு தையல் போட்டுடலாம். இப்படி வச்சு பார்த்துக்கோங்க.
பைப்பிங்கே இதுக்கு தேவையில்லைங்க. பைப்பிங்கே இல்லாமல் சூப்பராக இதுக்கு டிசைன் பண்ணலாம். நல்லா டைட்டாக தைச்சி விட்டுட்டு கீழே வந்து நம்ம வரைஞ்சிக்கலாம். அது லைனிங் கிளாத்தில் நம்ம ஒரு பூ வரைஞ்சோம் இல்லையா, அது மாதிரி மேலேயும் வரைஞ்சிட்டு மறுபடியும் நம்ம லேஸ் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக அந்த பூ மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அது மேலேயே வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம அதை எப்படி நம்ம வளைச்சி கொடுத்தாலும் அது வளையுங்க. அதனால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா வளைச்சி கொடுத்து தைச்சிட்டு மேலே கட் பண்ணி விட்டுறலாம். ஒரு தையல் போட்டால் போதுங்க. இப்போ இது போட்டாச்சு, நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் ஒட்டை கட் பண்ணி விட்ருங்க. இப்போ மறுபடியும் நம்ம இன்னொரு லைன் கொடுத்துக்கலாம். எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு கடைசியாக நம்மளை தைச்சிக்கலாம். ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம இந்த கழுத்துலேருந்தே கொடுக்கலாம். எல்லாமே முன்னாடி வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு நம்ம மடித்து தைச்சிட்டு எப்பயும் போல் முன்பக்கம் எல்லாமே ஃபினிஷ் பண்ணிடுங்க. சைடு தைக்கிறது, கை ஜாயின் பண்ணுறது, எல்லா வேலையும் முடித்ததுக்கப்புறமா நம்ம வச்சு ஒரு லைன் வச்சு தைச்சி முடிச்சு விட்டுறலாம். அது கொஞ்சம் நமக்கு அந்த மடிப்பு கிட்ட மட்டும் தைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா குட்டி லேஸுன்றதுனால நமக்கு மடிக்கிறதுக்கு சிரமமாக தான் இருக்கும். நல்லா மடித்து ஒரு நூலை கூட சுற்றிட்டு அதுக்கப்புறமா தைங்க. நான் வந்து கைக்கு 2 லைன் கொடுத்துருக்கேன், நெக்குக்கு வந்து ஒரு லைன் தான் கொடுத்துருக்கேன். இதுக்கு நான் வாங்கினது வந்து 3 மீட்ரு வாங்கினேன். 3 மீட்ரு இல்லைன்னா 2 மீட்ரு வாங்கியிருப்பேன், சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை எவ்வளோ வாங்கினேன்னு. அது வந்து சரியாக வந்தது. நீங்கள் மொத்தமாக 5 மீட்ரு வாங்கினீங்கன்னா கூட 2 ப்ளவுஸ்க்கு நம்ம வச்சுக்கலாம். இது மாதிரி இப்போ வந்து நீங்கள் தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒட்டி நம்ம கழுத்தை ஒட்டி தைக்கிறப்ப நம்ம பைப்பிங் கொடுத்த மாதிரியே தெரியும் உங்களுக்கு. இல்லைன்னா ஏதோ சிம்பிளாக வந்து நம்ம த்ரெட் ஒர்க் பண்ண மாதிரி தெரியும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக நம்ம வந்து அது கரெக்டாக அந்த தையல் மேலேயே போட்டு வரும்போது நமக்கு வந்து ஒரு 3 பூ வந்து உட்கார வச்ச மாதிரி இருக்கும். 3 பூ வந்து நம்ம தைச்ச மாதிரி இருக்கும் தூரத்துலேருந்து பார்க்குறப்ப. ஒரு நூல் கூட தள்ளி போயிடக்கூடாதுங்க. அந்த தையல் மேலேயே நம்ம அடுத்த தையல் நடுவில் போடுறது வரணும் உங்களுக்கு. கரெக்டாக அந்த மேலேயே நீங்கள் போட்டிங்கன்னா தான் அது வந்து ஒரு நூல் கூட நமக்கு அந்த ப்ளவுஸோட இது வந்து தள்ளி வரக்கூடாது. அப்போ தான் நம்ம பைப்பிங் கொடுத்த மாதிரி ஃபினிஷிங் நீட்டாக இருக்கும். இப்போ இந்த பக்கம் முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாம். நம்ம 2 பக்கமுமே முன்னாடி வரைக்கும் கொடுக்கலாங்க, நீட்டாக தான் இருக்கும். சிலர் பக்கம் ஒரு சைடு கொடுப்பாங்க. உங்களோட விருப்பம் எப்படியோ அந்த மாதிரியே பார்த்துக்கோங்க.
நல்லா மடித்து விட்டு நூல் கூட நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கப்புறமா தைச்சிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பராக முடிச்சிட்டோம். சிம்பிளான ஒரு நெக் டிசைன் தான், 10 நிமிஷம்தான் ஆகும் இது முடிக்கிறதுக்கு. நம்ம அந்த கழுத்தை அடித்து திருப்பிட்டு நம்ம அந்த டிசைன் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இது ஈஸியாக பண்ணி கொடுங்க நீங்களும். பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.